இனிமேல் சைடிஷ் செய்கிறதுக்கு நீங்கள் அடுப்பை பற்ற வைக்க தேவையில்லை, எண்ணெயை பயன்படுத்த தேவையில்லை. இந்த 2 பொருட்களுமே இல்லாமல் நீங்கள் அவியல் பொரியலை மிஞ்சக்கூடிய ஒரு சூப்பரான சைடிஷ் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தின மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க அந்த சூப்பரான சைடிஷை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு கேரட் போதும். இதனுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 100 கிராம் இருக்கும். இப்போ இந்த கேரட்டுடைய தோலை நல்லா சீவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி தோல் சீவினதை நம்ம ஒரு சீவிரதை வச்சு, அதாவது அவியல் பொரியலுக்கு சீவிர மாதிரி சின்னதாக தகுந்த மாதிரி ஒரு சீவலை வச்சு மெதுவாக இந்த மாதிரி சீவிக்கோங்க. அழுத்தி எல்லாத்தையும் சீவிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த கேரட்டை இந்த மாதிரி சீவிட்டோம். பாருங்கள், இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம சீவி வச்சுருக்கிற அந்த சுரண்டி வச்சுருக்கிற அந்த கேரட் துருவலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட நான் இன்றைக்கி அரை தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் சேர்க்குறேன், பிஞ்சு மாங்காய், கிளிமுக்கு மாங்காய் சேர்க்குறேன். இதையும் நல்லா துருவி பொடிசாக சேர்த்துக்கிறேன். மாங்காவும் நீங்கள் ஆட்களுடைய எண்ணிக்கை பொறுத்து துருவி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கோங்க. கூடவே மாதுளம்பழத்துடைய முத்துக்களை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இதன் மூலம் உங்கள் குழந்தைகளுக்கு சத்துக்கள் போய் சேரும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதனுடைய சுவையை இன்னும் அதிகப்படுத்த நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதில் நான் பாதி எலுமிச்சம்பழத்துடைய சாரை இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய சத்து கிடைக்கும். அதுவும் நம்ம செய்யக்கூடிய இந்த பொரியல் மிகவும் சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த உப்பு எல்லா பொருளுமே ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நீங்களே அசந்து போவீங்க. அவியல் பொரியல் இரண்டையுமே விட இது மிகவும் டாப்பாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் அடுப்பே பற்ற வைக்காமல் ஆயிலே பயன்படுத்தாமல் இந்த பொரியலை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.